ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்ற பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசனம். இளைஞர்களே, எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமை. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரினா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தாத்தாவுடைய பெயர் பேரனுக்கு வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தாத்தாவோட பேர் தானே சார், பேரனுக்கு வைக்கிறது என்ன பிரச்சனை வருது, ஏன் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் வச்சவங்களுடைய குடும்ப ரீதியாக எடுக்கக்கூடிய ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் கடினமான காலகட்டங்களை சந்திக்க வேண்டிய ஜாதகராக இருக்கார். தாத்தாவுடைய பெயர் தாங்கிய ஒரு ஜாதகர் அப்படின்றவர் வந்து கொஞ்சம் கஷ்டங்களையும், தாத்தாவுடைய கர்மா அவர் ஒரு வழியாக நல்லா ஜாலியாக இருந்திருக்கலாம், பொழைச்சிருக்கலாம், வசதி வாய்ப்போடு இருந்திருக்கலாம், நல்ல மனிதனாக இருந்திருக்கலாம், அல்லது நயவஞ்சனாகவும் இருந்திருக்கலாம். அது ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த கர்மா வந்து எடுத்து அதனுடைய பிறவி பலனை முடிச்சுட்டு போயிருக்கும் தாத்தா அப்படின்ற உறவு. அதை அப்படியே நம்ம கர்மாக்களின் விளைவாக வரக்கூடியது அப்படின்றது அடுத்தடுத்த கர்மா தானே. நம்ம தாத்தா ஆகாமியமாக வந்தார் அப்படின்னா நம்ம பிராரப்தமாக வருவோம். நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது பேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சஞ்சித கர்மாவை எடுத்து வருவோம். கர்மாக்களுடைய தொடர்ச்சி தான். அந்த ஆகாமிய கர்மாவை அதோடு விட்டு தொலைக்காமல் இங்கே இந்த பிராரப்த கர்மாவை கொண்டு வந்து இணைச்சி விட்டுருவாங்க. அவர் அதோட பொழைச்சாரு, நல்ல மனுஷனோ கெட்ட மனுஷனோ சொத்து சம்பாரிச்சு வச்சாரோ வைக்கலையோ, நல்ல பெயரை சம்பாரிச்சு வச்சாரோ வைக்கலையோ, புகழை சம்பாரிச்சு வச்சாரோ வைக்கலையோ, இல்லை வச்சிருந்திருக்கார். அப்படியே வச்சுருந்தாலும் அவங்களுடைய பேர குழந்தைகளெல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய வரலாறுங்கிறது பெருசாக சோபிக்கலை. அப்போ அவருடைய பேரை மட்டும் நம்ம இங்கே வைக்கலாமா அப்படின்னு பார்த்தோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. இது எங்கே நிற்கிது? ஆரம்பத்தில் பெத்த தகப்பனுக்கு சோறு போடாதவன் தன்னுடைய குழந்தைக்கு பேரை வைக்கிறது அப்படிங்கிறது இது ஒரு வேடிக்கையான ஒரு செயல். அதே மாதிரி அந்த ஆர்வ கோளாறில் செய்கிறது அது ஒரு கஷ்டமான ஒரு அமைப்பை கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். ஜெனட்டிக்கில் எடுத்தோம் அப்படின்னா தாத்தானுடைய குரோமோசோமில் 75% பேரனுக்கு தான் பேசும். அதனால் தாத்தானுடைய சொத்து பேரனுக்கு. இது ஒரு வாதம் வரும். ஏடா தாத்தாவுடைய சொத்து மட்டும் பேரனுக்கு வேணும், தாத்தாவுடைய பேர் வேண்டாம் அப்படின்னா அந்த தாத்தாவுடைய சொத்தை வாங்கினவனும் சரியா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமான ஒரு வாழ்க்கைக்கு வந்ததாக எப்போவுமே இல்லை. பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்கோம். அந்த பாரம்பரியமான வீட்டில் இருந்தால் அந்த ஜாதகர் அந்த பாரம்பரியத்திலேருந்து கீழே இறங்குறவருடைய மேலே வந்ததாக ஒரு பயன்பாட்டை நம்ம எங்கேயும் பார்த்தது கிடையாது. நம்மளுடைய அனுபவத்தில் பார்த்ததா இல்லை. காரணம், ஒவ்வொரு கர்மாவும் ஒவ்வொரு கர்மாவை சுமந்து வருது. தாத்தாவனுடைய கர்மா அது வேற. அது எதை மையமாக வச்சு இந்த பூமிக்கு வந்ததோ அந்த அமைப்பை அது முடிச்சுட்டு வெளியே போயிருது அந்த கர்மா. அதற்கடுத்து நீ எதுக்காக வந்த அப்படின்றத மட்டுமே அதனுடைய வம்சாவளியில் மட்டுமே வருதே ஒழிய, ஆனால் உன்னுடைய செயல்பாடு அப்படின்றது உன்னுடைய கர்மாங்கிறது வேற, உன்னுடைய தாத்தாவுடைய கர்மாங்கிறது வேற, உங்களுடைய அப்பா அப்படின்ற கர்மா வேற. நான் என்னுடைய விதத்தில் என்னுடைய பிறவையில் நான் எடுத்த கர்மாவை முடிக்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். என் புள்ள என்னுடைய கர்மாவை கடிக்க வர்றவன் அல்ல. அதே மாதிரி என்னுடைய பேர குழந்தைய என்னுடைய கர்மாவை கடிக்க வர்றவன் அல்ல. அதே மாதிரி நானே ஒரு சொத்து சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறேன், நல்ல பெயர் புகழ் அந்தஸ்தை சம்பாதிச்சு வச்சுட்டு போகிறேன். அவரை மாதிரி இவன் தான் சொல்லுவாங்களே ஒழிய இவனுடைய தனித்துவம் அப்படின்றது மேலே வராது. அப்போ ஒவ்வொரு ஜாதகரும் தனித்துவமாக வரணும் அப்படின்னா இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய தாத்தாவோட பேரை விட்டுட்டு இவங்களுக்குன்னு ஒரு தனியாக பேர் அப்படின்றத நம்ம தீர்மானம் பண்ணி வைக்கிறதா நல்ல ஒரு நடைமுறை. அதில் எண்கணிதம் வருது, தமிழ் எண்கணிதம் வருது, ஆங்கில எண்கணிதம் வருது, நட்சத்திர எழுத்துக்கள் வருது, பாக்கியாதிபதியினுடைய எழுத்துக்களை முன்னால் வச்சு வர்றது அப்படிங்கிறது அது பேர் வைக்கக்கூடிய விதம். அது நமக்கு இப்போ இந்த பதிவில் தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன் வைக்கக்கூடாது அந்த ஒரு கேள்வி வரும்ல, அந்த கேள்விக்கு சரியான டிக்ளரேஷன் கொடுத்துட்டா தான் சரியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கும். இதில் ஜோதிடத்தில் அருமையான தத்துவங்களாக இந்த அமைப்பு உக்காந்துருக்கு. இது எப்படி வரும், இந்த தாத்தாவினுடைய சுழற்சி பேரனா எப்படி வருவான், இந்த பேர குழந்தை தாத்தாவினுடைய ஹேபிட்டை எப்படி எடுத்து நிறுத்துவான், அப்பாவினுடைய சாயல் இருக்கும், தாத்தாவினுடைய குணம் இருக்கும். ஒரு வழியில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கமாக அம்மாவினுடைய சாயல் இருக்கும், அம்மாவுடைய அப்பாவுடைய குணங்கள் இருக்கும். இதெல்லாம்
அரசர்கள் காலங்களில், மன்னர்கள் காலங்களில் வந்து அந்த தாயினுடைய வயிற்று வம்சாவளியாக வரக்கூடியவங்களும் நிறைய அரசர்கள் வந்திருக்காங்க. அப்போ இந்த இரண்டையுமே எடுத்து சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு கேது தான். ராகு தந்தை வழியினுடைய வம்சாவழியை கொடுப்பவன், கேது தாயினுடைய வழி வம்சாவழியை கொடுப்பவன். இவங்க ரெண்டு பேருமே வந்து சிசிடிவி கேமராக்கள் ஜாதகத்துக்குள்ள. நீ என்ன கர்மம் பண்ணியிருக்க, நீ என்ன கர்மம் செய்ய போற, இதை தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் வந்து ராகு கேதுக்கள். கர்ம பதிவுகளை எடுக்கக்கூடியவங்க இவங்க தான் வந்து நம்ம ஒரு பெரிய ஹார்ட் டிஸ்க் மாதிரி, கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க் மாதிரி. இவங்க என்னென்ன நம்ம கொடுக்குறோம், ப்ரோக்ராமிங் என்ன நடக்குது, என்ன கொடுத்துருக்கு, ஏற்கனவே என்ன கொடுத்துருக்கு, இப்போ நம்ம வந்து டிஸ்பிளேயில் தெரியக்கூடியது என்ன, இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதை பூராமே பதிவுகளாக எடுக்கக்கூடியவங்க வந்து இந்த ராகுவும் கேதுவும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஹார்ட் டிஸ்க் இன் கம்ப்யூட்டர். அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய, நமது வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த ராகு கேதுக்கள். அவங்க எங்கே உட்காந்துருக்காங்க, அவங்க எந்த நட்சத்திரக்காலில் உட்காந்துருக்காங்க, அவங்க எந்த பாவத்தில் உட்காந்துருக்காங்க அப்படின்றத பார்த்தாலே அந்த ஜாதகருடைய கர்ம பதிவுகள் தெளிவாக வெளியே வந்துடும். இது ஒரு பக்கம். கர்மக்காரகன்றவன் யார்? இந்த கர்மா கர்மா கர்மானே சொல்லிட்டு இருக்கேன். இந்த கர்மக்காரகன் அப்படின்றவன் யார்? அவர் தான் சனி. 10-11 கூடியவர். ஒரு நம்ம ஜோடியாக்கில் காலபுருஷ தத்துவத்தில் 10-11 கூடியவர். இந்த 10-11 கூடியவன் தான் நமது முக்கால கர்மாவையும் சேர்த்து கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவன். அதாவது முன்ஜென்ம வினைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, முன்ஜென்ம கர்ம வினைகள் அப்படின்னு சொல்ல. கர்மம்னா ஒரு செயல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு வினை பயன் அப்படின்றது தான் கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியதனுடைய முழு அர்த்தம். அப்போ அந்த முன்வினை பயன்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நமது தாத்தா அல்லது நம்மளே ஒரு முன்ஜென்மத்தில் நம்மளுடைய பிறவியில் ஏதோ ஒரு பிறவியில் நம்ம செஞ்ச கர்ம வினை பயன்கள், அதாவது கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய வினை பயன்கள், இதெல்லாம் ஒரு ஸ்டோரேஜ் ஆகிட்டு இருக்கும். இது வந்து அந்த டஸ்ட் பாக்ஸ் போகாமையே, டஸ்ட்பின் போகாமையே அப்படியே உட்காந்துருக்கு. அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மா அப்படின்னு பேர். அடுத்து இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்துட்டு எடுக்கக்கூடிய பிறவியில் ஜாதகராக வருவார். அந்த ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு அந்த பிறவியில் இந்த சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் முன்னால் செஞ்ச கர்ம பதிவுகளை பூராமே வந்து தான் எடுத்த பிறவியில் வந்து கழிச்சுட்டு போவார். ஒன்று கழியும், இல்லை அந்த தெரிந்தும் தெரியாமல் செய்யக்கூடிய வினை பயனுக்கு அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கர்ம பதிவுகள் மேலும் ஏறும். இதுவும் அந்த சஞ்சித கர்மாவிலே போய் சேர்ந்துக்கும். இதெல்லாம் கழிக்கக்கூடியது அப்படின்றது இன்னொரு வகையில் இன்னொரு பிறவி எடுத்து ஒன்று இந்த சஞ்சித கர்மாவை கழித்து பிராரப்த கர்மாவாக மாற்றுவாங்க. அந்த பிராரப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அட் தி ப்ரெசண்ட்டில் அந்த எடுத்த கர்மா, அதாவது எடுத்த பிறவியில் செய்யக்கூடிய கழிக்கக்கூடிய ஒரு வினை பயன் அப்படின்றது தான் அந்த பிராரப்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்குள்ளேயே கழிச்சாலும் கழிப்பாங்க, அல்லது அதுவும் சேர்ந்து மீதமாச்சுன்னா அந்த சஞ்சிதத்தோடு சேர்ந்துடும். இது எல்லாமே வந்து ஆகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவுட்புட்டில் நிற்கும். இன்னும் 2 பிறவிகள் 3 பிறவிகள் எடுத்து அந்த சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் அப்படின்றது எல்லாத்தையுமே முடிச்சு வெளியே கொண்டு போகிறது அப்படின்றது தான் அதனுடைய தத்துவமே. அப்போ இதில் எந்தெந்த பாவங்கள் வந்து நமக்கு இந்த சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் எல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 5, 9 அப்படின்றது வந்து ஜாதகர் 1, 5 இவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அல்லது இவருடைய பூர்வம் அப்படின்னு சொல்லக்கூடியது, இவர் எந்த பரம்பரையிலிருந்து வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடிய இடம். 9 அப்படின்னு சொல்லக்கூடியது தந்தையாரை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இந்த 1, 5, 9 அப்படின்றது வந்து ஜாதகரை குறிக்கக்கூடிய இடம். இவர் வந்து எந்த கர்மாவை வழி சுமந்து வந்திருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடியதை 1, 5, 9 உணர்த்தும். அடுத்து வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திர பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுதான் சஞ்சித கர்மா. இந்த 1 அப்படின்னு சொல்லக்கூடிய நீ ஜாதகர். 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து சுகம், மனச்சுகம், உடல் சுகம், தாய் வழி கர்மா. அதே மாதிரி அந்த சொத்துக்களை சேர்த்ததுக்கு நீ என்னென்ன பிரச்சனைகளை பண்ணியிருக்க, எந்தெந்த அளவுக்கு நீ அடுத்தவங்களை ஏமாற்றி வஞ்சமாகவோ அல்லது நல்லபடியாகவோ சொத்து சேர்த்த, உழைப்பால் சேர்த்தது அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லக்கூடியது 4ஆம் இடம். நீ சேர்த்த சொத்து, நீ சேர்த்த கர்மா. நம்ம ஒவ்வொரு சொத்தையுமே கர்மாவாக தான் சேர்த்து வைக்கிறோம். நல்ல உழைப்போடு உழைச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து எந்த பாதிப்புமே வராது. ஏன்னா பக்கத்துலேயே வரக்கூடியது 7, 1, 4, 7, 10. அந்த 7ஆம் இடத்துல வந்து தான் சனி உச்சமாவார். 1ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனி நீச்சமாகி 7ஆம் இடத்துல சனி உச்சமாவார். 4ஆம் இடத்துல வந்து சந்திரன் வந்து
திரிக்பலத்தில் உட்காருவார். 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சூரியன் வந்து திரிக்பலத்தில் உட்காந்துருவான். அப்போ தந்தையும் தாயும் அப்படின்னு சொல்லக்கூடிய 4, 10 அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பெற்று போட்ட நாம 1, 7 அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து நம்ம சேர்த்த கர்மாவை சொல்லக்கூடியது 7ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சமுதாயம், இன்னும் நம்மளை போல இணையாக இருக்கக்கூடிய எதிர்பாலினம் அல்லது வேறு வேறு சிரமங்களை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அது 7ஆம் பாவம். இப்போ அந்த 1, 4, 7, 10 அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஏற்கனவே வாங்கி வச்ச ஸ்டோரேஜ் சஞ்சித கர்மா. அடுத்து 2, 5, 8, 11 அப்படின்றது இந்த பிறவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிறவியில் 2ஆம் பாவம் 5ஆம் பாவம் உனக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளை நீ எந்த அளவுக்கு நல்ல ஒரு தன்மையான குழந்தைகளை பெற்கிற, அல்லது உன்னுடைய பூர்வீகம் எப்படி அமையப்போகுது, இனி வரக்கூடிய வம்சாவளி எந்த மாதிரி வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இந்த 5ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படின்றது வந்து உன்னுடைய உழைப்பையும் மாண்பையும் கல்வியும் சொல்லக்கூடிய இடம். அடுத்து வரக்கூடியது வந்து 8ஆம் பாவம். இந்த 8ஓடவே உன்னுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும் அப்படின்றது சொல்லக்கூடியது. இது காலபுருஷ தத்துவத்தின் 1, 8 1லேயே ஆரம்பித்து 8லேயே முடிச்சிருவாங்க. அந்த 8ஆம் பாவத்தில் நமக்கு இந்த முற்பிறவியில் செஞ்ச கர்ம வினை பயன்கள், இந்த பிறவியில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கர்ம வினை பயன்களுக்கு ஏற்ப அந்த 8ஆம் இடம் அப்படின்றது செயல்பட்டு இந்த பிறவிலேயே அந்தந்த ஜாதகருடைய பிராரப்த கர்மாவை முடித்தாலும் முடிக்கலாம், முடிக்காமல் தொடர்ந்தாலும் தொடரலாம். அதனுடைய விளக்கம்தான் வந்து 1, 8 அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த 8ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கே முடிஞ்சது. இங்கே முடியும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, நமது சஞ்சிதம் பிராரப்தம் எல்லாத்தையுமே இங்கே இதுக்குள்ளேயே முடிச்சோம். இனி அடுத்த ஸ்டோரேஜாக இருக்கிறது வந்து ஆகாமியம். அதனால தான் மூல நட்சத்திரம் இங்கே வந்தது. ஆரம்பிச்சதே முடிக்கிறது, ஆரம்பிச்சதே முடிச்சு வைப்பான் செவ்வாய். அப்போ இந்த கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, இந்த சனியினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்தின் 11ஆம் இடத்துல வந்து மூலத்திரிகோணம். சனி உச்சம், இங்க சனி, இங்க நீச்சம். இதுதான் இந்த பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய அமைப்பு. இங்க பார்த்தோம் அப்படின்னா மூலத்திரிகோணமாக இருக்கக்கூடிய சனி வந்து இங்க உச்சமாகிறார். இந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்தின் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகர் இங்க சூரியன், இங்க வந்து நீச்சம், இங்க வந்து ஆட்சி மூலத்திரிகோணம், அடுத்து இங்க வந்து இவர் உச்சம். இப்ப நம்முடைய வம்சாவளி எப்படி தொடங்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கிறோமா? 4ஆம் பாவம் அப்படின்றது வந்து இந்த இடத்துல சந்திரன் ஆட்சி மட்டுமே, இங்க உச்சம் மூலத்திரிகோணம், இங்க வந்து நீச்சம். அப்ப கர்ம பதிவுகளை எடுக்கக்கூடிய ராகு கேதுக்கள் எந்த இடத்துல அமையுதோ அதனுடைய வழி கர்மாவை இவங்க வந்து கழிக்க வந்திருக்காங்க அப்படின்றதான் அதை ராகு கேதுக்கள் சொல்லணும். சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் இங்க மூலத்திரிகோணம் அடைஞ்சு இங்க உச்சமடைகிறார். இங்கிருந்து உச்சமாகி அப்படியே போயிட்டு இங்கே நீச்சமாயிருவார். ஜனனத்தினுடைய ஒரு தெளிவான தத்துவம் அப்படின்றது இங்கே தான் இருக்கு. தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இங்கே முடிஞ்சு அது அப்படியே மருவி தனையனாக மாறி சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகனாக மாறி அப்படியே இங்கே போயிட்டு இருப்பார். இதுதான் அந்த வம்சாவளியினுடைய அமைப்பு. இந்த சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் மீண்டும் அந்த இடத்துல போயிட்டு நீச்சமாகி சூரியனாக பரிணமித்து இங்கே வந்து ஆட்சி, அதுக்கப்புறமா மூலத்திரிகோணம், இங்கே வந்து நீச்சம். இதுதான் நம்மளுடைய ஜென்ரேஷன், அதாவது நம்மளுடைய பாரம்பரிய சுழற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எந்த இடத்துல வந்து சனி உச்சமாகுதோ ஒரு பிறவி நம் தன்மையை கொண்ட ஒரு ஜாதகர் வந்து எந்த இடத்துல உற்பத்தி ஆகிறாரோ அந்த இடத்துல அவருடைய தந்தை அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவருடைய அமைப்பு வந்து தாழுது. அப்போ ஒரு ஜாதகத்தில் ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னா தந்தைக்கான உயர்வு அப்படின்றது வந்து ஒரு ஸ்டெப் குறையும் கண்டிப்பாக.
அது இல்லாமல் தந்தையினுடைய அமைப்பு அதிகமான ஒரு உச்சத்தை தொட்டுகிட்டே போயிட்டுருக்கு, அதை மேல்படித்தட்டாவே போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பையனுடைய அமைப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டுருக்கும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. அதை சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு. இதுதான் நம்மளுடைய ஜென்ரேஷனுடைய சுழற்சி. அப்போ ஒரு பையன் பிறந்துட்டான். அப்போ அந்த பையன் பிறந்துட்டான் அப்படின்னா அப்பாவுடைய தொழிலையோ அவருடைய கௌரவத்திலேயோ அவருடைய உடல் நலத்திலேயோ ஏதோ ஒரு வகையில் வந்து அவருக்கு இடைஞ்சல் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இது வந்து இயற்கையினுடைய நியதி. அதை தான் இந்த காலபுருஷ தத்துவம் சொல்லுது. இங்கே இன்னொரு அம்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து ராகு கேதுக்கள் சொன்னோம் இல்லையா, கர்மத்தை கர்மப்பதிவுகளை எடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகு கேதுக்களுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதயம், சுவாதி, திருவாதிரை. இந்த காமத்திரிகோணம் அறம் பொருள் இன்பம் வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு, அறம் பொருள் இன்பம் வீடு. அப்போ இன்பம் தரக்கூடிய இடத்துல தான் காமத்தினுடைய வெளிப்பாடு இருக்குது அப்படின்றத வந்து திருவாதிரை, சுவாதி, சதயம். அந்த சுவாதியில் தான் போயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா சனி உச்சமாகிறார். அவருடைய உச்சப்பாகை அப்படின்றது வந்து 20 டிகிரி பாகை. கிட்டத்தட்ட சுவாதியினுடைய மூன்றாம் பாதத்துக்கு போயிடுவார். அங்கே போயிட்டு அவர் உச்சமாவார். அந்த 1ஆம் பாதத்திலே வந்து சூரியன் என்ன பண்ணுறாரு, நீச்சமாயிடுறார். தன்னை இழந்து இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடியவன் தான் சூரியன். அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கண்டிப்பாக அவருடைய முன்னேற்றம் அப்படின்றது வந்து தடைபடும் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகம் தேவையில்லை. அப்போ தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கே தனையன் வரும்போது ஒரு முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது தாத்தாவுடைய பேரனுக்கு வைக்கும் பொழுது பேரனுடைய முன்னேற்றங்கள் பலமாக தடுக்கப்படும் அப்படின்றது தான் இந்த தத்துவம் சொல்லக்கூடிய அமைப்பு. இதில் தாய் தந்தை அப்படின்றவங்க வந்து சூரியன், பிறப்பின் ஆதி பிறப்பின் முடிவு ரெண்டுமே செவ்வாய். அவனுடைய வீரியம், செயலாக்கம், தன்மை இதெல்லாமே சொல்லக்கூடியது, ஒன்று ஏற்றக்கூடியது. இங்கே பிறந்து இங்கே அவருடைய ஜென்மா முடிஞ்சிருது. ஒரு 55 வயசு 60 வயசு அவருடைய ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதோட அவருடைய முழுமையான வாழ்க்கை முடிஞ்சிருது. அதற்கப்புறமா எங்கே இந்த 4 பாகம் வந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தனுர்மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது அவருடைய விதிப்பயனை நோக்கி செல்லக்கூடியது, அவருடைய கடைசி அந்திம காலத்தை நோக்கி செல்லக்கூடியது. அங்கே தான் 2 பேருமே உட்காந்துருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து அந்த கர்மாக்களுடைய அமைப்பு 1 4 7 10 வந்து சஞ்சித கர்மா, 2 5 8 11 வந்து பிராரப்தம். இப்போ இந்த நிலைமைங்கிறது வந்து 1 4 7 10ங்கிறது வந்து இதோட முடிஞ்சிடும். 1 5 7 அதாவது வந்து 2 5 8 11 அப்படின்றது வந்து இந்த இடத்துல 1 8ஓட வந்து அந்த ஜாதகருடைய வாழ்க்கையே முடிஞ்சிடும். அங்கே தான் வந்து 8ஆம் பாவம் அப்படின்றது வந்து ஆயுள் முடியக்கூடிய இடம். இந்த இடத்துல பார்த்தோம்னா சனியினுடைய அனுச நட்சத்திரம், புதனுடைய கேட்டை நட்சத்திரம். அப்போது ஆதியும் அந்தமுமாக இருப்பவனே செவ்வாய். அப்போ ஒரு ஜனனம் ஆகணும் அப்படின்னா செவ்வாயினுடைய உதவி கண்டிப்பாக வேணும். அந்த ஜனனத்தினுடைய முடிவினுடைய அறிவிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியவனும் அவனே. என்னுடைய ராசியில் தான் பிறந்த, என்னுடைய ராசியிலே நீ முடிஞ்சிடணும் அப்படின்றது அந்த வாழ்க்கையினுடைய கடைசிபட்ச அந்த அந்திம காலத்தை உணர்த்திடுவார் அந்த இடத்துல. அதற்கப்புறமா அவர் பேறு பெறுவதற்காக போகக்கூடிய நிலைப்பாடு அப்படின்றதான் இங்கே தான் மூலம் ஆரம்பிக்கும். மூலத்தில் ஆரம்பித்து அப்புறம் மீண்டும் வந்து அந்த பேரு நிலையை அடையக்கூடிய அமைப்பு தான் இந்த தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவம், தனுர் பாவம். அப்போ இந்த இடத்துல வரக்கூடிய மேச மண்டலம், சிம்ம மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இங்கே பிறந்து வாழ்ந்து முடிச்சு இந்த இடத்துல வந்து முடிகிறது, அவருடைய வாழ்நாள் முடிகிறது அப்படின்றது இந்த இடத்துல. அதற்கப்புறமா அவர் வந்து அவருடைய பேருநிலை அடைவதற்காக போகக்கூடிய அமைப்பு தான் இந்த தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடிய. அதனால தான் அந்த தனுர் மண்டலத்தில் வந்து ஆகாமிய கர்மாவை வச்சுருக்காங்க. அந்த ஆகாமிய கர்மாவை வச்சுருக்காங்க. அந்த ஆகாமிய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது 3 6 9 12 இந்த 9க்கும் 12க்கும் இருக்கக்கூடியவர் அவர் தான். இது இப்படி சொன்னோம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 4 7 10 கேந்திரமாக வரும், 2 5 8 11 பணவரஸ்தானமாக வரும், 3 6 9 12 அபோக்லியமாக வரும். இந்த 3 தாங்க நம்முடைய கர்மாவை குறிக்கக்கூடிய பாவங்கள். இந்த 4 சதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேந்திரங்கள், இந்த 3 கேந்திரங்கள் 3 கர்மாவை குறிக்கக்கூடிய அமைப்பாகும். அப்போது 1ஆம் இடத்துல பிறந்தவன் 8ஆம் இடத்துல அவனுடைய வாழ்க்கையை முடிச்சிருவான். அப்போது கேந்திர பாவத்தில் பிறக்கக்கூடிய பணவரஸ்தானத்திலே அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும். அதில் சஞ்சித கர்மாவை வாங்கியவர்கள் இந்த சஞ்சித கர்மாவையும் அவர் எடுத்த பிறவியில் நடத்தக்கூடிய வினைப்பயன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராரப்த கர்மாவையும் அந்த இடத்துல முடிச்சிருவாங்க. முடித்ததுக்கு பின்னால் அடுத்து வரக்கூடிய ஆகாமிய கர்மாவை அடுத்த பிறவியில் தொடர்வதற்காக இந்த மூலத்திலிருந்து கடைசியில்
ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சிடும். அவங்களுடைய வாழ்நாள் முழுமையை முடிக்கிறதுக்கு அப்படின்றது வந்து தெய்வ சந்நிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய மனதை தூய்மைப்படுத்துவது, உடலை தூய்மைப்படுத்துவது, எண்ணங்களை தூய்மைப்படுத்துவது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மேன்மை மிகு அந்த பதவியை அடைவதற்காக, அந்த முக்தி அல்லது மோட்சத்தை அடைவதற்காக வரக்கூடிய அமைப்பு தான் இந்த தனுர்மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் தான் கர்மகாரகன் அப்படின்றவன் வந்து இந்த இடத்துல 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் கர்மாவை எந்த அளவுக்கு அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து அந்த கர்மாவை பூரா முடிச்சுட்டு மோட்சத்தை தரக்கூடியவன் தான் சனி. அதான் அந்த இடத்துல வந்து மூலத்திரிகோணம் ஈட்டு 11ஆம் இடத்துல அவர் உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு அதுதான். அவர் இந்த இடத்துல சதயம், இந்த இடத்துல மூலத்திரிகோணம், அந்த இடத்துல திருவாதிரை, இந்த 3 திரிகோணங்கள். அதான் இந்த திரிகோணத்தில் வந்து ஒரு லக்கணம் அப்படின்றது வந்து துலா லக்கணமாகி ராசி கும்பமாக இருந்தால் நமது 3 அல்லது 4 தலைமுறைகளுக்கு முன்னால் இருக்கக்கூடியவர் வந்து இங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். மீண்டும் அந்த கர்மாவை வாங்கிய மனிதனே, கர்மாவை வாங்கிய உயிரே, கர்மாவை வாங்கிய ஆன்மாவே இங்கே வந்து பிறந்திருக்கு. அதே மாதிரி வந்து துலா லக்கணமாக இருந்து மிதுன ராசியாக இருந்து அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 6 தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய நம்ம தாத்தாவோ அல்லது தாத்தாவுக்கு அப்பாவோ யாரோ ஒருத்தர் வந்து அங்கே பிறந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ லக்கணம் துலாவாக அமைந்து, துலாம் லக்கணமாக அமைந்து, துலாம் லக்கணத்திலிருந்து கும்ப ராசியாக அமைஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நமது மூதாதையர்கள் நமக்கு வந்து பிறந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து துலாம் லக்னமாக இருந்து மிதுன ராசியாக இருந்தது அப்படின்னா அந்த 5 அல்லது 6 தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடியவங்க வந்து இங்கே பிறந்திருக்காங்க அப்படின்றத உணர்த்தவன் தான் ராகு. சரி, அப்போ இந்த கேது என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிறப்பை கொடுப்பவன், தாய் வழியில் விதைக்கக்கூடிய விதை. இந்த இடத்துல வந்து சூரியன் உச்சமாகிறார். செவ்வாயினுடைய மண், இந்த மண்ணில் விதை அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் விதைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து கேது அப்படின்னு சொல்லக்கூடிய தாய் வழி வம்சாவழியை குறிக்கக்கூடிய நட்சத்திரம் அசுபதி, முழுமையான நட்சத்திரமாக இருக்கும். நம்முடைய விம்சோதரி தசாவளுடைய அமைப்பும் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன். இப்போ 9ஆக வரும். அப்போ எங்கே ஆரம்பிக்குது? கேதுனுடைய ஆதியில் ஆரம்பிச்சது அசுபதியில், செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய மண்ணில், சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்து விதைக்கப்படுவது எந்த இடத்துல அப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் பரணியில். இங்கே சுக்கிரன் எங்கே வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்பின் முடிவும் ஆதியும் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் காலபுருஷ தத்துவத்தில் 1-8 கூடையவன், பிறப்பை முடிக்கிறவன். ஒரு மரணத்தை தழுவணும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு புதனுடைய உதவி இல்லாமல் மரணத்தை தழுவ முடியாது. 4ஆம் இடத்துல வந்து ஆயுள்யம், 8ஆம் இடத்துல வந்து கேட்ட, 12ஆம் இடத்துல வந்து ரேவதி. அப்போ அந்த ஆயுளை ஒரு மனிதனுடைய ஜீவாத்மாவை ஜீவனை முடிக்கக்கூடியவன் வந்து, அதாவது உடலாக இருக்கக்கூடிய உடலமைப்பில் இருக்கக்கூடிய ஜீவனை பிரித்து எடுக்கக்கூடியவன் வந்து புதன். அப்போ இந்த புதன் தான் வந்து ஒரு உசுரை பிரித்து எடுக்கிறான். எப்போவுமே ஒரு உயிர் போகுது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து புதன்கிழமையாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு கிழமையில் வந்து புதனுடைய ஓரையாக இருக்கும், அல்லது அந்த ஓரைக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து புதனுடைய தசையாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், அந்தரமாக இருக்கலாம், அல்லது அந்த புதன்கிழமையில் வரக்கூடிய ஓரையில் இருக்கக்கூடிய ஓரைக்குள் ஓரை அப்படின்னு சொல்லக்கூடிய புதனுடைய அந்த ஓரைக்குள் ஓரையாக ஒன்று வரும். இது இல்லாமல் உயிர் பிரியாது. அப்போ உயிரை பிரிச்செடுக்கக்கூடியவன் வந்து புதனாகவும், விளைநிலமாக இருக்கக்கூடியவன் வந்துட்டு செவ்வாயாகவும், அதே விளை நிலத்திலே முடியக்கூடிய ஒரு அமைப்பை சொல்லக்கூடிய தத்துவமாக 8ஆம் இடத்துல அவனும். இந்த இடத்துல வரக்கூடிய கேதுனுடைய நட்சத்திரம் அசுபதி மகம் மூலம், இந்த 3மே வந்து வம்சாவளியை முதல்ல கொடுக்கக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடியவராக கேது இருக்கார். அந்த கேதுவுக்கு உதவி செய்யக்கூடியவராக சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது இணைன்னு ஒன்று வேணும். எப்போவுமே வந்து அந்த இணையாக இருக்கக்கூடியவன் வந்து சுக்கிரன் வேணும். அப்போ அந்த விளைநிலமாக இருக்கக்கூடிய செவ்வாயில் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வித்து விழுந்து அது முளைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தாயும் தந்தையுமாக சந்திரனும் சூரியனும், கர்மக்காரர்கள் கர்மாவை பதிவெடுக்கக்கூடியவர்களாக ராகுவும் கேதுவும், கர்மக்காரனாக சனியும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த ஜாதகர் பிறந்தார் அப்படின்னா இவர் நன்மையை நோக்கி போவாரா தீமையை நோக்கி போவாரா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 ஒரு அழுத்தமான அமைப்பை கொடுக்கக்கூடியவர்கள் வந்து சுக்கிரனும் குருவும். சுகபோகங்களை மட்டுமே அனுபவிக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த சுக்கிரனுடைய அமைப்பில் அவர் போயிடுவார். அதே மாதிரி வந்து நல்வழியிலேயே போகணும் அப்படின்ற நல்வழி அமைப்பை கொண்டவராக இருந்தால் குருவனுடைய அமைப்புக்கு வருவார். அப்போ அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு ஆன்மாவை நல்வழிப்படுத்தக்கூடியதும், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆன்மாவை சுகவழிப்படுத்தக்கூடியதுமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளாக தான் இந்த இடத்துல வரும். அப்போ இந்த இடத்துல வந்து
சனி கர்மக்காரகன், கர்மாவை செய்யக்கூடியவன். அந்த கர்மக்காரகனுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இங்கிருந்து இங்கே எடுக்குது. அப்போ அந்த தலைமுறை ஒன்று முடிஞ்சு அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கர்மா வேறு, இந்த கர்மா வேறு. இந்த கர்மாவை கொண்டு போயிட்டு அந்த கர்மாவோட அந்த பேர் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து சிரமத்தையும் சிக்கலையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. இதில் வந்து எப்படி வரும் அப்படின்னா, இன்னும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, திதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவசம் கொடுக்குறது அப்படின்னு. அந்த தேவசம் கொடுக்கும் பொழுது தர்ப்பணம்ன்றது வேறு, திவசம் அப்படின்றது வேறு. திதி நாளில் நம்ம பிறக்கக்கூடிய பிறப்பு அப்படின்றது வந்து ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு கொண்டு வருவதும், இறப்பு அப்படின்றது வந்து திதியை அடிப்படையாக வச்சு தான் வரும். எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அனுஷ நட்சத்திரம் 1ஆம் மாதம் 2ஆம் மாதம் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இறப்பு அப்படின்ற போது திதி வந்துடும், அங்கே நட்சத்திரம் வராது. அப்போ பிறப்பு அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திரம் வர்றதும், இறப்பு அப்படின்னு சொல்லும்போது திதி வர்றது. அப்போ அந்த நட்சத்திரத்துக்கும் திதிக்குமான ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது திதியாகவும், பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நட்சத்திரமாகவும். அப்போ இந்த நட்சத்திரங்களை சொல்லக்கூடியவர்கள் இந்த கிரகங்கள், அந்த கிரகங்களுடைய பெயரில் வருவது திதி. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உசுரை கொடுக்கும்போது நட்சத்திரத்தினுடைய உள்பகுதி வேலை செய்யுது, அந்த உயிர் எடுக்கும்போது நட்சத்திரத்தினுடைய உருவமைப்பும் பெயரும் விளங்குது. அப்போ இதுதான் வந்து ஒரு ஆன்மா உள்ளே வந்து வெளியே போகிறதுக்கான வழிவகைகள் அப்படின்றது ஒன்று. அப்போ இந்த தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ரெகுலராக எல்லாருமே செய்யக்கூடியதுதான். அதான் இயற்கையான பஞ்சபூதங்களை பார்த்து அந்த தண்ணியை எடுத்து தொளிச்சு விட்டு பிராப்தியாமி அப்படின்னு சொல்கிறது. அதான் வந்து வருணனுக்கோ அக்னிக்கோ சூரியனுக்கோ காலையில் எல்லாம் அந்த சந்தியாவந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் குளித்து முடிச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து அப்படியே வந்து ஆத்தங்கரையில் இருந்து அல்லது நம்ம குளிச்சுட்டு கூட வந்து நம்ம சாதாரணமாக வந்து சூரியனை நோக்கி விடக்கூடிய அந்த தண்ணிக்கு தான் தர்ப்பணம் அப்படின்னு பேர். அந்த தர்ப்பணத்தை விட்டுட்டு அந்த பிராப்தியாமி அப்படின்னு சொல்லி போட்டு வந்துட்டாங்கன்னா, அக்னி பிராப்தியாமி, சூரிய ஆதித்யா பிராப்தியாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம்னா அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் தேவசம்ங்கிறது அப்படி கிடையாது. இது வந்து ஆற்றங்கரையில் அமாவாசை நாட்களில் கொடுக்கக்கூடியது. அமாவாசை நாட்கள்லையோ அல்லது இறந்தவர்களினுடைய திதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்லையோ கொடுக்கக்கூடியது. அப்போ அந்த இறந்தவர்களின் திதி அப்படின்ற நாள் வந்து எடுத்துக்கணும். உதாரணமாக வந்து ஒரு பஞ்சமி திதியில் ஒருத்தர் வளர்பிறையில் இறக்குறார். வளர்பிறை பஞ்சமி திதியில் ஒரு மாதத்தில் ஏதோ ஒரு தமிழ் மாதத்தில் வளர்பிறை பஞ்சமி திதியில் இறக்குறார் அப்படின்னா, அந்த வளர்பிறை பஞ்சமி திதியை எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷம் கணக்கு போட்டு அந்த ஒவ்வொரு வருஷம் வந்து நம்ம தேவசம் கொடுத்துட்டு வரணும். இந்த தேவசம் கொடுக்கறது அப்படின்றது வந்து அந்த நாளில் கொடுக்கலாம், அல்லது ஜென்ரலாக கொடுக்கலாம் அப்படின்னா அமாவாசை நாளில் கொடுக்கலாம். அமாவாசை அப்படின்றதுல வந்து எல்லா அமாவாசைகளையும் கொடுக்கலாம். இதில் வந்து 2 அமாவாசை வந்து அந்த மாதத்தில் வந்து அந்த தேவசம் கொடுக்கறது தவிர்க்கணும். அதேமாதிரி அந்த ஒரு அமாவாசை அப்படின்றது இதில் வந்து ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசையில் வந்து தவசங்கள் கொடுக்கறதுங்கிறது வந்து சிறப்பான ஒரு அமைப்பு. அந்த தர்ப்பணம் அப்படின்றது வந்து தண்ணியை ஊற்றி கொடுக்கறது, தேவசம் அப்படின்றது வந்து எள்ளும் தண்ணியும் சேர்ந்து கொடுக்கக்கூடியது. அந்த எள்ளும் தண்ணியும் சேர்ந்து அதை ஆற்று தண்ணியில் விட்டுட்டு பிண்டம் வைப்பாங்க. பிண்டம் வச்சு அந்த பிண்டத்தை வந்து இடம் மேலே வச்சு பிண்டத்தை வந்து ஆற்றுலேயே விடுறது, மீன்கள் சாப்பிட்றதுக்கு, அல்லது அதை பசுவுக்கு கொடுப்பாங்க. பசுவுக்கு கொடுத்து அந்த மந்திரம் சொன்னவங்களுக்கு அந்த திதி கொடுக்குறதுக்காக அந்த வேதியர்களுக்கு வந்தவங்களுக்கு வந்து அந்த பச்சை காய்கறி அது இதுங்கிறதெல்லாம் கொடுத்து போட்டு எல்லாம் வர்றதுங்கிறது வந்து எல்லாமே கேஷுவலாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஆனால் அந்த நேரத்தில் ஒரு சின்ன சிக்கல் வரும். இப்போது அவர் கேட்பார், உங்களுக்கு முன்னால் தேவசம் கொடுக்குறவங்க பேரெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பார். பேரெல்லாம் சொல்லும் பொழுது தாத்தா பேர், பாட்டி பேர், அல்லது அப்பா அம்மா இறந்துருந்தாங்கன்னா அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கும் பொழுது அப்பா பேரும் பாட்டி அம்மா பேரும் சொல்லுவோம். அடுத்து தாத்தா பேர், பாட்டி பேர், அதுக்கடுத்து முன்னால் இருக்கக்கூடிய தாத்தா பேர், பாட்டி பேர், அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய தாத்தா பேர், பாட்டி பேர். இந்த பேரை சொல்லி தான் தவசமே கொடுப்போம். உதாரணமாக நம்ம வச்சுக்குவோம். இப்போது என்னுடைய அப்பா அல்லது என்னுடைய தாத்தான்னு வச்சுக்கோமே, என்னுடைய தாத்தாவும் பாட்டியும் இறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு நான் தேவசம் கொடுக்குறேன். தாத்தாவுடைய பேரும் சொல்லுவேன், பாட்டியினுடைய பேரும் சொல்லுவேன். அதற்கு முந்தைய தாத்தானுடைய பேரும் பாட்டியினுடைய பேரும், அதற்கு முந்தைய தாத்தானுடைய பேரும் பாட்டியினுடைய பேரும் சொல்லிட்டு வருவேன். சிக்கல் எங்கே வருது பாருங்கள். இது வரைக்கும் வந்து ஜோதிடத்துக்குள்ளே சொன்னால் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காங்கிறது தெரியல. அது புரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் இன்னொரு 2 டைம் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து திருப்பி போட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா புரிய வரும். இது வந்து கொஞ்சம் இது வந்து சிக்கலாக இருக்கக்கூடியது. இந்த அமைப்பு வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. அதற்கப்புறமா இந்த தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது, தேவசம் கொடுக்கும் பொழுது அந்த தாத்தா பாட்டி பேர் சொல்லிக்கிட்டே வருவோம். இப்போ இவங்களுடைய பேரில் வந்து யாரோ ஒருத்தர் பேர் வந்து என்னுடைய பையனுக்கோ அல்லது எனக்கு பிறக்கக்கூடிய இன்னொரு பேரனுக்கோ வச்சேன் அப்படின்னா, இவன் உசுரோடு இருக்கும்போதே
இந்த பேரில் வந்து நான் தவசம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு முறையும் 1-8 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இங்கே 1-8 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த வாழ்க்கையில் அவன் படக்கூடியது கஷ்டம் மட்டும்தான் வரும். அப்போ அந்த தவசம் கொடுக்கறது அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கேது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து தர்மத்திரிகோணங்களில் வந்து அஸ்பதி மகம் மூலம், அதே தர்மத்திரிகோணத்தில் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி பூரம் பூராடம், இது ரெண்டுமே முழுமையான நட்சத்திரங்கள். அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா சனியினுடைய நட்சத்திரம் பூசம், அனுசம், உத்திரட்டாதி, ஆயில்யம், கேட்ட, ரேவதி. இப்போ இவங்களுடைய 4 பேர்த்தினுடைய நட்சத்திரம் வந்து முழுமையான நட்சத்திரமாக வரும். யார் யாருடையது? கேதுனுடைய முழு நட்சத்திரம், அடுத்து வந்து சுக்கிரனுடைய முழு நட்சத்திரம், அடுத்து வந்து சனியினுடைய முழு நட்சத்திரம், அடுத்து புதனுடைய முழு நட்சத்திரம். இவங்க தான் வந்து இந்த வாழ்க்கையை உள்ளே கொண்டு வந்து வெளியே கொண்டு போகிறவங்க. அப்போ இந்தந்த இடங்களில் வந்து இந்தந்த அமைப்புகளை நம்ம உள்ளே கொடுக்கும் பொழுது இந்த கேதுனுடைய நட்சத்திரங்களில் அல்லது ராகுனுடைய நட்சத்திரங்களில் முழுமையாக கேதுனுடைய நட்சத்திரங்களில் போயிட்டு 1, 5, 9 நின்றுது அப்படின்னா, கிரகங்கள் ஏதோ ஒன்று நின்றுது அப்படின்னா இவங்களுடைய குலப்பெருமையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இழுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். பிரச்சனை இருக்குது அப்படின்றத அர்த்தம். அப்போ அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணணும்? முக்கியமாக இந்த தவசம் கொடுத்தே ஆகும். இப்போ வருஷம் வந்து தவசம் கொடுக்கணும், அல்லது வருஷம் நான் தவசம் கொடுக்கலைங்க, எனக்கு தெரியாதுங்க, எங்கள் பெரியவங்களுடைய பேரெல்லாம் தெரியாது, நான்லாம் வந்து வருஷம் அந்த திதியெல்லாம் பார்க்குறதில்ல, அமாவாசை தவசம் கொடுக்குறதில்ல, அல்லது வந்து இந்த 3 அமாவாசைகள் தவசம்லாம் கொடுக்குறதில்ல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த கேதுனுடைய நட்சத்திரங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அல்லது கேதுனுடைய நட்சத்திரம் செயல்பட ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு கல்யாண தடை, தொழில் தடை, படிப்பு தடை, ஊமையை பிறக்கிறது, அதே மாதிரி வந்து நடக்க முடியாமல் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போகிறது, அல்லது ஆன்டிசமாக பிறக்கக்கூடிய குழந்தைகள், இந்த மாதிரியான குறைபாடுகள் உள்ள ஒரு ஜனனங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து அந்த கேது கொடுப்பார். ஏன்னா அவர் எப்போவுமே வந்து பிரேக் போட்டு நிறுத்தக்கூடியவர். அப்போ அந்த கேதுனுடைய நட்சத்திரம் பேச ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, ரொம்ப நாளாக தொழில் அமையலை, படிப்பு சரியாக வரல அப்படின்னா டக்குன்னு உடனே பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இந்த குருவனுடைய நட்சத்திரத்தை தழுவியோ, சனியினுடைய நட்சத்திரத்தை தழுவியோ, கேதுனுடைய நட்சத்திரத்தை தழுவியோ ஏதோ ஒரு கிரகம் உட்காந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து இந்த கர்மாவை குறிக்கக்கூடியது. ராகு கேதுக்கள் 2 பேருமே உட்காந்து இன்டிமேட் பண்ணக்கூடியது. அப்போ ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனைகள்லாம் முடிக்கணும்னா நம்முடைய மூதாதையர்களுக்கு தர வேண்டிய தவசங்களை கண்டிப்பாக கொடுத்துட்டா தான் அது அப்படியே ரிலீஃப் ஆகி போயிட்டுருக்கும். முதல்ல அவங்கள வந்து கழித்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும். அவங்க வரும்பொழுதும் ஒவ்வொரு அமாவாசைக்கு வரும்பொழுதும், அவருடைய இறந்த திதிக்கு வரும்பொழுதும், இந்த 3 அமாவாசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் தை, ஆடி, மகாலயத்துக்கு வரும்பொழுதும் அந்த திதி தவசங்களை வருஷத்தில் ஏதோ ஒரு நாள் கொடுத்துட்டோம்னா தான் அது வந்து கழியும். இல்லை அப்படின்னா அந்த சஞ்சீதமும் பிராரப்தமும் நமக்கு ஆகாமியமாக வந்து ஸ்டோரேஜ் ஆகிட்டு நிற்கும். அப்போ இந்த நேரத்தில் வந்து தவசம் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பேரை சொல்லி ஆகும். அந்த பேரை சொல்லும்போது அதே பேரை வந்து நம்ம குழந்தைக்கு யாரோ ஒருத்தருக்கு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்களுக்கு வந்து தவசம் கொடுத்துட்ருக்கோம். அப்போ அவங்களுக்கு என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்காது, சரியான முறையில் சம்பாத்தியம், படிப்பு, வாழ்க்கையில் இன்பம், அதே மாதிரி வாழ்க்கையில் வரக்கூடிய அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே வந்து கெடுத்துட்டு நிற்கும். அப்போ எல்லாமே வச்சுருக்காங்களே சார், அவங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்வே எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அந்தளவுக்கு அந்த பெயர் வைத்தவர்கள் எல்லாமே வந்து அந்த விமோச்சனத்தையும் நல்ல ஒரு வாழ்க்கையும் தெளிவான தலைமுறையும் அவன் உருவாக்கியிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அது வந்து சிரமத்தில் தான் கொண்டு போய் விட்டுருக்கு. அது எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துணை பெயராக வச்சுக்கலாம். அவங்களுடைய துணை பெயராக வச்சுக்குவாங்க. அதாவது ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து இப்போ நம்ம பக்கத்தில் ஸ்டேட்டில் போனோம் அப்படின்னா அம்மாவனுடைய பெயர் தான், அம்மாவனுடைய வம்சாவளியினுடைய பெயர் தான் அந்த வம்சாவளியை குறிக்கக்கூடிய ஒரு மூலப்பெயராக அவங்க வந்து இந்த நம்பூதிரிகள், ஐயர்கள்லாம் இருக்கக்கூடிய நம்பூதிரிகளில் வந்து முன்னால் வச்சுருப்பாங்க. அதுக்கு பின்னால் தான் அவங்க பேரே வைப்பாங்க. இன்சியலே வந்து 4-5 தலைமுறைக்கு வந்து அந்த ஒரு இன்சியல் தான் வந்துகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா யாரோ ஒருத்தர் தான் வந்து மாறி வருவாங்க. இப்போ இந்த அமைப்புகளெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை முறையெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஏதோ ஒரு சிரமத்தையும் ஏதோ ஒரு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. அதனால் இந்த தாத்தாவுடைய பெயரை வந்து பேரனுக்கு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு ஸ்லாக்கியம் இல்லாத ஒரு செயல், நன்மையை தரக்கூடிய செயலும் அல்ல. இதை ஒரே வரியில் சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொன்னால் அப்படின்னா இதனுடைய விளக்கங்கள் வந்து இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது, பொதிஞ்சு இருக்குது. ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவருடைய பிரச்சனைகள் என்ன, துன்பங்கள் என்ன, வம்சாவழி என்ன,
வம்சாவளியை குறிக்கக்கூடிய கிரகம் என்ன, அந்த வம்சாவளியை குறிக்கக்கூடிய கிரகத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் யார், அந்த கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கக்கூடிய நட்சத்திர பாவங்கள் என்ன, அந்த கிரகங்கள் உட்கார்ந்துருக்கக்கூடிய பாவங்கள் என்ன, அந்த பாவத்தின் மூலமாக வரக்கூடிய அமைப்புகள் என்ன, இவர் சஞ்சித கர்மாவை கழிக்கிறாரா, பிராரப்த கர்மாவை கழிக்கிறாரா, ஆகாமிய கர்மாவை கொண்டு போக போகிறாரா, அல்லது கொண்டு வந்து இங்கே கழிக்க போகிறாரா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை எல்லாம் சொல்லக்கூடியது உங்களுக்கு 1 to 12 பாவங்கள், அதில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள் மட்டுமே. அப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு வந்து அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம தாத்தாவுடைய பேரனுக்கு வைக்கிறத தவிர்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.